ரப்பர் டக்கினா என்னென்னு இந்த ஹேக்கிங் வேர்ல்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் நான் இதில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். தீய விஷயங்களுக்கும் நீங்கள் வந்துட்டு இதை ஒரு சிலர் பயன்படுத்துவாங்க. சின்ன சர்ப்ரைஸான கோடாக இருக்கும். ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் சின்சன் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. பட் இந்த கண்டென்ட் வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி டிஸ்க்ளைமர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ். நீங்கள் ஏதாவது சில்மிசம் பண்ணி மாட்டினீங்கன்னா கம்பெனி பொறுப்பு எடுத்துக்காது, ரைட்டா? சரி, வித் தட் செட், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிஸ்பார்க்கோட ATtiny85 அப்படின்ற இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். A2D ஆல்ரெடி பண்ணிட்டாரு ப்ரோ, A2D வீடியோ இருக்குது ப்ரோ, பரவாயில்ல இருக்கட்டும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பட் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பேசிக் இன்ஃபோ அபவுட் ATtiny85, அதோட யூஸ் கேசஸ் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். அதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணியும் காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ATtiny85னா என்ன, அதோட கேப்பபிலிட்டிஸ் என்ன. ATtiny85ங்கிறது வந்துட்டு எல்லாரும் செல்லமாக கூப்பிடக்கூடியது புவர் மேன்ஸ் ரப்பர் டக்கி அப்படின்வாங்க. ரப்பர் டக்கினா என்னென்னு இந்த ஹேக்கிங் வேர்ல்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை ஹேக்கிங் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு நார்மல் USB டிரைவ் மாதிரியே இருக்கும். அதை நம்ம கம்ப்யூட்டரில் போய் பிளக்இன் பண்ணோம்னா அது ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது நம்ம மவுஸு கீபோர்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு எமுலேட் பண்ணி அது ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்புறம் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் கூட ரன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி பண்ணிவிட்டு நம்மளோட கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ நிறைய நம்ம மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு இது USB டிரைவ் எடுத்து சொருகின உடனே வந்துட்டு ஐ காட் ஆக்சஸ் கிராண்டட், ஐ காட் இன் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு மெயினாக இந்த ஹேக்கர் கம்யூனிட்டியில் இருக்க ஒரு விஷயம் தான் ரப்பர் டக்கி. ஸோ அது சீப்பாக வந்துட்டு எமுலேட் பண்ணக்கூடிய ஒரு சாதனம் தான் இந்த சாதனம். சரி, மைக்ரோ கண்ட்ரோலர்ன்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரலாம். சின்னதாக சொல்லிடுறேன். நம்ம ஃபோனு லேப்டாப் எல்லாம் வந்துட்டு எப்படி ஒரு டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுது, அதில் வந்துட்டு ஒரு ப்ராசஸர் இருக்கும், ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பவர் சோர்ஸ் இருக்கும். அதில் ஒரு சில செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம், ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருவோம், அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்போம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்ம ப்ராசஸர் வேலை பார்க்கும். அந்த ப்ராசஸர் வேலை பார்க்குறதுக்காக வந்துட்டு நமக்கு பவர் சோர்ஸ் இருக்கும். ஸோ அதே விஷயம் தான், பட் சின்னதாக இருக்கும். ஏன் ப்ரோ நான் அதுவே யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எஸ், பட் வந்துட்டு ஒரு மைக்ரோ ப்ராசஸரோ இல்லைனா நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்குற ப்ராசஸரோ வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப சின்ன சின்ன டாஸ்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு அது ரொம்பவே ஓவர் கில்லாக இருக்கும், காஸ்ட்லியாகவுமே இருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், போர்ட்டபுளாக இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு கம்மியான பவர்லேயே ஒர்க் ஆகும், அண்டு சிம்பிளான டாஸ்க்கு ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம லைட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்த லைட் ஆன் ஆஃபுக்கு, அப்புறம் ஒரு சில அந்த ஸ்மார்ட் பல்பு, ஸ்மார்ட் சுவிச்சஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் எல்லாமே வந்துட்டு நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் இன்ஃபேக்ட் நம்ம ஒரு சில மவுஸ் அண்ட் கீபோர்ட்ஸ்லேயே கூட வந்துட்டு உங்களுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை பார்க்கலாம். அந்த கீபோர்டோட ஃபங்க்ஷனாலிட்டியோ மவுஸோட ஃபங்க்ஷனாலிட்டியோ வந்துட்டு டீகோட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டருக்கு 0s and 1s அனுப்புறது வந்துட்டு அந்த சாதனம் தான், ரைட்டா? அப்போ என்ன ATtiny85 ஒன்று தான் வந்துட்டு அந்த விஷயத்தை பண்ணுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இது வந்துட்டு Arduino அப்படின்ற ஒரு சாதனமும் இருக்குது. அது வந்துட்டு நிறைய பேர் இந்த எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்கெல்லாம் வந்துட்டு இது பண்ணியிருப்பீங்க. நான் என் காலேஜில் இன்ஜினியரிங் அப்போ படித்தேன். அதே மாதிரி வந்துட்டு ஈவன் இப்போல்லாம் ஸ்கூல் கிட்ஸே கூட வந்துட்டு அந்த Arduino அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெரி குட்ரா, கை கொடு. நம்ம Arduinoவில் என்ன பண்ணுவோம், நம்ம டிவைஸை பிசியில் கனெக்ட் பண்ணுவோம், காம்பனன்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஒன்று எழுதிட்டு அதை அப்லோட் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணி ஒரு பவர் சோர்ஸில் நம்ம கொடுத்தோம்னா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஃபேன் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. எனக்கு டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஃபேன் ஸ்பீட் அதிகமாகணும், டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா ஃபேன் ஸ்பீட் குறையணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இது யூஸ் பண்ணுற விஷயம் என்னவா இருக்கும், ஒரு டெம்பரேச்சர் சென்சர், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு மட்டும் இருக்க 2 ஒயர்ஸை நம்ம இதில் கனெக்ட் பண்ணுவோம், நம்மளோட Arduinoவில் கனெக்ட் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் அ பவர்ஃபுல் ஃபேன், லோ பவர் பிசி ஃபேனாக 5 watts ஃபேனாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக அப்படியே கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்துட்டு நான் கோட் எப்படி எழுதணும்னா, எனக்கு வந்துட்டு 25 டிகிரி மேலே இருந்துச்சுன்னா ஃபேனை ஓட விடு, 25 டிகிரி கம்மியாக போச்சுன்னா ஃபேனை ஆஃப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி 2 இன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிளாக கொடுத்துருவேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதை நோட் பண்ணிக்கும். அதை வந்துட்டு நான் ப்ரோக்ராமாக எழுதுவேன். இந்த ப்ரோக்ராமை எழுதுறது தான் எங்கே பண்ணுன்னா Arduino IDE அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேரில் தான் வந்துட்டு நான் ப்ரோக்ராம் எழுதுவேன். ஸோ இந்த ATtiny85 வந்துட்டு அதுக்கு சிமிலராக இருக்கிறதுனால நம்ம Arduino IDE வந்துட்டு இதுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மவுஸ் அண்ட் கீபோர்டை எமுலேட் பண்ணும். அதே மாதிரி Arduinoஸுமே வந்துட்டு மவுஸ் அண்ட் கீபோர்டை எமுலேட் பண்ணக்கூடியது தான். பட் அதுக்கு தனியாக நீங்கள் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும், இதுக்குமே பேக்கேஜ் தனியாக இன்ஸ்டால் பண்ணும். அதெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் பேசிகிட்டு இருந்த Arduino Uno. இது வந்துட்டு இதோட சைஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கம்பேர் டு திஸ் என்ன சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு இதில் பில்ட்டினாக வந்துட்டு USB டிரைவுமே வந்துடும். வேற உங்களுக்கு Arduinoவில் நீங்கள் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். பட்
இது வந்துட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் இதுலேயுமே வந்துட்டு இந்த கொஞ்சம் ஐஓ போர்ட்ஸ் இருக்கும், ஒரு 2-3 வந்துட்டு டேட்டா போர்ட்ஸ் இருக்கும். ஸோ டிஜிட்டல் போர்ட்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு உங்களால் ஏதாவது சிக்னல்ஸ் இது பண்ணுறதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இதில் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன், இருந்தாலும் வந்துட்டு ஒரு எஜுகேஷனுக்காக நான் சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் ஒரு சில டைம் வந்துட்டு டீம்ஸ்லாம் ஆன்லைன் காட்டுறதுக்காக அதுக்கெல்லாம் வந்துட்டு மவுஸ் ஆட்டிகிட்டே இருங்க, யார்ட்டையாவது வீட்டில் யார்ட்டையாவது கொடுத்து மவுஸ் ஆட்டிகிட்டே இருங்க, ஆன்லைன் காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு இது கூட பண்ணும். ஸோ அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் நான் இதில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அகெயின் நான் இதை பர்சனலி யூஸ் பண்ண மாட்டேன். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸஸ் ஒன்லி, ரைட்டா? வித்தவுட் ஃபர்தர் டு நாம் வந்துட்டு இதை ப்ளக்இன் பண்ணி நான் காட்டிடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி தேவைப்படுற ஒரு விஷயம் இதுதான். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி மேல் டு ஃபீமேல் அடாப்டர். இது எதுக்குன்னா நீங்கள் இதை கண்டினியூஸாக ரெகுலராக வந்துட்டு இதை இப்படி கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு இதோட பின்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு தேஞ்சு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தேஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இவ்வளோ பெருசு வாங்கியிருக்கேன். நீங்கள் இவ்வளோ பெருசு வாங்கணும்னு இல்லை, இந்த மாதிரி சின்னதாக அடாப்டர்ஸ் கூட இருக்கும், இதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ இதில் ப்ளக்இன் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இதை பிசியில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 8010-85 வந்துட்டு நான் பிசியில் கனெக்ட் பண்ண போகிறேன். இட் டேக்ஸ் 3 attempts to connect. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த மூமெண்ட்ஸுமே பண்ணல. 8010-85 மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு, வேறு எந்த டிவைஸுமே என்னோட இதில் கனெக்ட் ஆகலை. அண்ட் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி மூவிங். மவுஸ் வந்துட்டு இப்போ மவுஸ் மூமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேண்டமாக இருக்கும். அண்டு மவுஸ் மூமெண்ட் டிஸ்டன்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேண்டமாக இருக்கும். ரேண்டம் டைமிங்லேயுமே அந்த டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரோ பண்ணீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கேருந்து வெளியே வந்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ரினோவோட அந்த கோடிங் ஐடி, அந்த இன்டர்ஃபேஸ். இதுதான் என்னோட கோடு. நான் இதில் வந்துட்டு டிஜி மவுஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் ஒன்று இது பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஜி ஸ்பார்க்கை வந்துட்டு மவுஸை எமுலேட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு பேக்கேஜ். இதே மாதிரி இன்னொரு கோடுமே இருக்குது, அந்த கோடுமே நான் காட்டுறேன். ஸோ இந்த கிட்டப்லேருந்து எடுத்த கோடு வந்துட்டு ஒரு சின்ன சர்ப்ரைஸான கோடாக இருக்கும். அண்டு அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ரன் ஆகணும், ப்ராப்பராக ரன் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். ஸோ அதுக்கெலாம் என்னென்ன பேக்கேஜஸ்லாம் தேவைப்படும், என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஷார்ட்டாக காட்டிடுறேன். ஸோ இந்த ஃபோல்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு டிஜிஸ்டம் டிரைவர்ஸ்னு ஒன்று இருக்கா, அதை நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அதே மாதிரி வந்துட்டு டிஜிஸ்பார்க்கோட 8010-85 டிரைவர் ஒன்று இருக்குது, அதையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அண்ட் தென் மைக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வரையும் இன்ஸ்டால் பண்ணோம். இது என்ன ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு கீ ஸ்ட்ரோக். இதை பற்றி நான் அப்புறமா காட்டுறேன், அந்த இன்னொரு கோடு நான் காட்டுறப்ப காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஜி ஸ்டம்ப் நம்ம எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு போர்ட்ஸில் நமக்கு டிஜி ஸ்டம்ப் ஏவிஆர் போர்ட்ஸ்னு இருக்கும். நீங்கள் நார்மலாக அட்ரினோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெறும் அட்ரினோ ஏவிஆர் போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த டிஜி ஸ்டம்ப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான காரணம் டிஜி ஸ்டம்ப் ஏவிஆர் போர்டை எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான், ரைட்டா? ஸோ எனிவே இப்போ வந்துட்டு அந்த இன்ஸ்டலேஷன்லாம் ப்ரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலில் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இன்ஸ்டாலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது டிபி இன்ஸ்டா 64 அதை வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிவைஸ் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமபிள் இன்டர்ஃபேஸாக வந்துட்டு டிவைஸ் மேனேஜரில் காட்ட ஆரம்பிச்சிடும். சரி, ரைட்டு, கதைக்கு வருவோம். அட்ரினோ அந்த சர்ப்ரைஸ் கோடு என்ன அப்படின்னீங்களே, அது என்ன அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இதில் நான் இந்த கீ இன்டர்ஃபேஸ் காட்டியிருந்தேன் இல்லையா, இதில் வந்துட்டு ஒவ்வொரு கீயும் ஒவ்வொரு கோட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு மேப் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீ ஆறுங்கிறது லெட்டர் ஆருக்கு மேப் ஆகிருக்கும். அதே மாதிரி மாட் GUI லெஃப்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விண்டோஸ் கீக்கு வந்துட்டு மேப் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கீயும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கு மேப் ஆகிருக்கும். அதுக்காக ஒரு சின்ன மேப் மாதிரி இருக்கிறத நான் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நான் ட்ரைவில் போட்டு ட்ரைவ் லிங்க் மாதிரி ஒன்று கூட தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, ரைட்டு. உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரலாம், இதில் தான் ஆல்ரெடி ஒரு கோட் இருக்குது, நீங்கள் இதை கனெக்ட் பண்ண உடனே வந்துட்டு இது மவுஸால் ஆக்ட் ஆகும், இதில் எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எப்படி பண்ணணும்னா டைரெக்டாக இங்கே அப்லோடுன்னு கொடுத்துடணும். நம்ம அப்லோட் கொடுத்த உடனே இது வந்துட்டு இந்த ஸ்கெட்சை கம்பைல் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்துட்டு ப்ளக்இன் டிவைஸ் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளக்இன் டிவைஸ் நோ அப்படின்ற மாதிரி காட்டுதா, வில் டைம் அவுட் இன் 60 seconds. ஸோ 60 secondsக்குள்ளே நான் அதை ப்ளக்இன் பண்ண உடனே வந்துட்டு இது எப்போ ரெக்கக்னைஸ் ஆகுதோ எஸ். ஸோ இங்கே வந்துட்டு மைக்ரோ நியூக்ளியஸ் டன் அப்படின்ற மாதிரி காட்டுதா. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணுறதுக்கும் பண்ணலாம். இது அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய தீய விஷயங்களுக்கும் நீங்கள் வந்துட்டு இதை ஒரு சிலர் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ். ஸோ இதுதான் மக்களே நான் பேசணும்னு நினச்சது. அண்ட் தென் இந்த 80-10-85 பற்றி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இதில் நான் காட்டின வந்துட்டு அந்த டிரைவர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஒரு டிரைவில் போட்டு அதோட லிங்க்கு கூட வந்துட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட்ஸில். செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கே என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். என்ன போய்